ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜன்னி ஹரிஷ். ஸோ எப்படி இருக்கீங்க? இது என்னோடய இன்ட்ரோவோட 2வது வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ போன வீடியோவில் என்னென்னா, நான் கடந்து வந்த பாதை, எவ்வளோ பேர் வந்து ஏடிஹெச்டினாலையும் ஆட்டிசம்னாலையும் சிலது வந்து விசிபிளாக தெரியுங்க, இந்த மாதிரி ஒரு நியூரோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது வந்து சில பேருக்கு வந்து விசிபிளாக தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா மேபி ஃபர்ஸ்ட் டைமோ இல்லை பார்த்தீங்கன்னா தெரியாதுங்க. பட் ஆனால் இன்விசிபிளாக இருக்குது, ரொம்ப கம்மி லெவலில் இருக்குது. கம்மி லெவலுன்னு சொல்லலாம், கம்பேரிட்டிவ்லி அவங்களுக்கு வந்து வெளிப்படையாக தெரியலன்னு சொல்லலாம். பட் ஆனால் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த வேர்ல்டில் வந்து வாழ்கிறதுக்கே சிரமமாக இருக்கிறதுனால தான் இந்த சிஸ்டம் எல்லாம் நம்மளுக்கு செட் ஆகலை. இந்த போட்டி, இந்த ரேட் ரேஸ் நம்மளுக்கு இது செட்டே ஆகலைங்க. உலகம் ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு ஓரளவுக்காவது ஸ்பீடாக ஓடினா தான் நம்ம வந்து எதையாவது அச்சீவ் பண்ண முடியும், பேர் வாங்க முடியும், இல்லைன்னா அட்லீஸ்ட் சர்வைவ் பண்ண முடியும் இல்லைங்களா? திட்டு வாங்காமல் பெற்றவங்கக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஹஸ்பண்ட் கிட்ட, ஒய்ஃப் கிட்ட அப்படி இருக்க முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி பீப்புளுக்கு வாழ்கிறதுக்கு. பணம் நிறைய இருந்தால் மேபி கொஞ்சம் சமாளிச்சிடலாம். ஆனால் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் கஷ்டப்படுறவங்க, இவங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலி இதுவாக இல்லாதவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய சேலஞ்சுங்க லைஃப்பில் மேலே வருது. ஸோ பார்க்கலாம்.